கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 109 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். இப்ப ஆண்டவர் யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், அது அவர் சித்தம் என்ன, அதை பத்தி எல்லாம் அவரே பேசுறாரு. அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு வரோம். அதுக்கு சப்சிக்வெண்டா வசனங்கள்லாம் சொல்லி நம்ம பேசிட்டு வரோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க, நிச்சயமா நீங்க பலன் அடைய முடியும். பார்ப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அதான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன், அவரோட சித்தம், ஆண்டவரோட சித்தம் எதுவோ அதன்படி செய்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இல்லைன்னா பிரவேசிக்க முடியாது. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி ஜெபம் பண்றது, அதாவது ஆண்டவரை துதிக்கிறேன், நான் உபாசனம் பண்றேன், எல்லாம் செய்யறேன், தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் பிரசங்கம் பண்ண, இதெல்லாம் சொல்லி நீங்க அவர் சித்தப்படி நடக்காம இருந்தா பிரயோஜனம் இல்லைன்றதுதான் சொல்றாரு. கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்க எதை செய்யணுமோ, என் சித்தம் எதுன்னு தெரிஞ்சு அதை செய்யணும். ஆண்டவரோட சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு அதை நம்ம செய்யணும். பாவம் இல்லாத வாழறதுன்றது கஷ்டம்தான். ஆனா அவர் சித்தம் என்னன்றதை தெரிஞ்சு வாழறது நம்ம வேதத்தை வாசிச்சு தெரிஞ்சுக்கணும். பாருங்க, மத்தேயு 19 ஒரு வசனம் பார்ப்போம். 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, அதாவது ஆண்டவர் இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். 17. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். பாருங்க, ஆண்டவர்கிட்ட நல்ல போதகரேன்னு சொல்றான். உண்மையாவே அவர் நல்லவர் தான், பாவம் இல்லாதவர், பரிசுத்தமானவர், பாவம் இல்லாம பிறந்தவர் ஆண்டவர். வானத்திலிருந்து இறங்கி நமக்காக மனு உருவம் எடுத்து ரத்தமும் சதையும் கொண்டவரை வாழ்ந்துட்டு இருக்கார். நல்ல போதகரேன்னு சொன்ன. ஆனா பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, ஏன்னா அவர் மனுஷனா இருக்கிறதால தேவன் ஒருவர் தவிர வேற யாரும் நல்லவன் இல்லையே, என்னையா நீ நல்லவன் சொல்றேன்னு கேட்கிறாரு பாருங்க. ஒரு பர்ஃபெக்டா நல்லவர், அதாவது பர்ஃபெக்டான மனுஷன்லயும் பர்ஃபெக்ட் ஆண்டவர், அவர் வல்லமையான தேவன். ஆனா அவரு தாழ்மையா சொல்றாரு, என்னையா நீ நல்லவன் சொல்றான். அவன் பாருங்க, அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் பாருங்க. 18ஆம் வசனம். அவன் அவரை நோக்கி எவைகளே என்று கேட்டான். அதற்கு இயேசு, அதான் கற்பனைகள்லாம் சொல்றாரு. கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, இதெல்லாம் விபச்சாரம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கற்பனை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ கை கொள்ளணும்ன்றத, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, தகப்பன் தாய்மக்கான, இதெல்லாம் சொல்லிடுறாரு. 19ஆம் வசனத்துல சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பது வெளியே முடிக்கிறார். அதான் இதெல்லாம் பண்ணணும். கடைசியா இதையும் சொல்றார். சொல்லிட்டு கற்பனைகளை கைகொள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, விவரமாவும் சொல்றாரு. கற்பனைகளை கைகொள்னாலே 10 கற்பனைகள் என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஆனாலும் கொஞ்சம் ஒரு ஷார்ட்டா பிரீஃபா சொல்றாரு. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விவரமா சொல்றாரு. சொல்லி முடிச்ச பிறகு அடுத்து அந்த வாலிபன் 20ஆம் வசனம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். பாருங்க, பர்ஃபெக்டானவர்கிட்ட நான் பர்ஃபெக்ட், இதெல்லாம் நான் கை கொண்டிருக்கேன்னு சொல்றான். அவருக்கு தெரியும் இதெல்லாம் கை கொள்ள முடியாது, எல்லாத்தையுமே நீ போய் கை கொள்ளு, இதெல்லாம் நீ செய்யன்னு சொல்றாரு. அவன் கேட்டதுக்காக சின்ன வயசுல இதெல்லாம் எல்லாமே பண்றேன்னு சொல்றான் பாருங்க. ஏன்னா 10வது கற்பனையை பண்ண முடியாது. இந்த 10வது கற்பனையில அவன் ஃபெயில். அது அவருக்கு தெரியும், இவன் ஃபெயில் ஆயிட்டு தான் கேட்கறான்னு. யாருமே நிக்க முடியாது அவர் முன்னாடி. நான் எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நிக்க. ஆனா இவன் பர்ஃபெக்ட்னு சொல்றான் பாருங்க. நான் பர்ஃபெக்ட், சின்ன வயசுல இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே இருக்கு, அப்புறம் என்ன என்கிட்ட குறைவு அப்படின்னு கேட்கறான் பாருங்க. இந்த மாதிரிதான் நம்ம உலகத்துல கூட பாருங்க, நிறைய பேரு எல்லாம் நான் சரியா செய்யறேன், நான் காலையில இருந்து ஏர்லி மார்னிங் பைபிள் ரீட் பண்றேன், ஏர்லி மார்னிங் நான் ப்ரே பண்றேன், நான் முழங்கால நிப்பேன், காலையும் மாலையும் ஆண்டவருக்கு வசனத்தை வாசிச்சு நான் ஜெபிப்பேன், இப்படி நான் உபவாசம் இருப்பேன் வாரத்துல ஒரு நாள், இதெல்லாம் நான் பண்ணிட்டா நான் பர்ஃபெக்ட் நினைச்சுக்கிறாங்க. இல்லங்க, ஆண்டவர் சித்தம் என்ன, அவரோட சித்தம் என்ன, அவர் கற்பனைகள்ல 10வது கற்பனை கை கொள்ள முடியாது. அது இல்லாம நீங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா செய்றீங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவருடைய உங்க இருதயத்தை பாக்குறவர், அவர் சொல்லணும் நீங்க பர்ஃபெக்டா பர்ஃபெக்ட் இல்லன்னு முடிவு பண்ண வேண்டியது அவரு, நீங்க இல்ல. நீங்களே உங்களை பர்ஃபெக்ட் நினைச்சீங்கன்னா அது நீங்க பர்ஃபெக்ட் கிடையாது. யார் தன்னை உத்தம நான் பர்ஃபெக்ட்னு சொல்றாங்களோ நிச்சயமா அவங்க இருக்க வாய்ப்பே இல்லை. அவரு உத்தமமான தேவன், பாவம் இல்லாதவர், அவரே மனுஷரா இருக்கிறதா இல்ல. தேவன் ஒருவரை தவிர வேற ஒரு நல்லவன் இல்லையே, என்னையா நீ நல்லவன் சொல்றேன்னு சொல்றாரு. எவ்வளவு தாழ்மையா சொல்றாரு பாருங்க.
ஆனா மனுஷங்கள்ல நிறைய பேர் பாருங்க, நான் பர்ஃபெக்ட், என் கையில கரை கிடையாது, நான் சுத்தமானவன், நான் இப்படி ஒரு பர்ஃபெக்ட், நான் ஆண்டவரோட வசனத்தை கை கொண்டு வாடுறேன், அப்படி இப்படின்னு தன்னை பெருமையா சொல்லிப்பாங்க. ஆனா நீங்க முடிவு பண்ணக்கூடாதுங்க, ஆண்டவர் முடிவு பண்ண. அதான் சொல்றாரு, இந்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, மத்தேயுல 7ஆம் அதிகாரத்துல, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். மத்தேயு 7:22-23. அதனால பாருங்க, அவர் அதான் சொல்றார் ஆண்டவர், நீங்க எல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவீங்க, ஆனா நான் உங்க அக்கிரமக்காரை அகன்று போங்கன்னு சொல்லுவேன். நீங்க நினைச்சுக்கலாம் ஒருவேளை, அதனால தான் நான் திரும்ப இந்த வசனத்தை வாசிச்சேன். ஏற்கனவே நம்ம இந்த வசனத்தை வாசிச்சிருக்கோம், அதனால மீண்டும் இந்த வசனத்தை உங்களுக்கு வாசிச்சேன். இதெல்லாம் நாங்க செஞ்சோம் நீங்க சொன்னா கூட, அக்கிரமக்காரரே அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன்னு சொல்றாரு. அதனால நான் பர்ஃபெக்ட்னு யார் சொல்றாங்களோ அவங்க பர்ஃபெக்டா இருக்க முடியாதுங்க. ரத்தமும் சதையும் கொண்டு உலகத்துல பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பாவம் இல்லாத வாழ முடியாதுங்க, வாழ முடியாது பாவம் இல்லாம. ஏன்னா இது அப்படி, அதுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார், நம்ம பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் பலியானார். இப்பவும் அந்த ரத்தம் சாட்சியா நமக்கு இருக்கு, அந்த ரத்தத்தால கழுவப்பட்டுதான் நம்ம மன்னிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் ஆண்டவரோட கிருபை. அவர் கிருபையால நம்மளை மீட்டு எடுக்கிறாரு பாருங்க. யார் வேணா நான் நல்லவன், நீ நல்லவன், அவனை விட நான் நல்லவன், இவனை விட நான் நல்லவன், அவன் இவ்வளவு அக்கிரமம் செய்யறான், நான் எவ்வளவு மேல் அவனை விட, இப்படிலாம் நினைச்சுக்கலாம். அப்படிலாம் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் நீங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இன்னொருத்தரை குற்றப்படுத்துறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. திரும்ப மத்தேயுல அந்த வாலிபன் அவரை நோக்கி, அதான் எல்லாம் சிறு வயதுல நான் கை கொண்டிருக்கேன்னு சொன்னான் இல்லையா, அப்புறம் 21ஆம் வசனம், அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டா இருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவர் இருதயத்தை பார்க்கிறவர், அவன் எதுல அவனோட இருதயம் இருக்கு, எதுல அவனோட பற்று இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டார் பாருங்க. கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்றாரு, போ, நீ பர்ஃபெக்டா இருக்கணுமா, பூரண சர்க்குணனா இருக்கணுமா, போ, உனக்கு உண்டான வேலை வித்து தரித்திரருக்கு கொடு, என்னை பின்பற்றி வா. ஏன்னா அவரை பின்பற்றி எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போகணும். அப்பதான் பாருங்க அவன் போயிடுறான். 22, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுடனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அவன் எல்லாமே கரெக்டா பண்றேன், நான் சின்ன வயசுல இருந்து கரெக்டா செய்யறேன், எல்லா கற்பனையும் நான் கை கொள்றேன், இதெல்லாம் நான் செய்யறேன், என்கிட்ட என்ன குறைவும் இல்லை, வரும்போதே அவங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறான். அவன் பர்ஃபெக்ட்னு சொல்றான், எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்றான். அவரே சொல்றாரு அவர் நல்லவர் இல்லை, ஆனாலும் இவன் இவன் நல்லவனாகவும் கற்பனையில கை கொள்றவனாகவும் பர்ஃபெக்டா இருக்கவனாகவும் அவன் சொல்லிட்டே இருக்கான். ஆனா பாருங்க, கரெக்டா அவரு அவங்க கிட்ட என்ன குறைன்றதை கண்டுபிடிச்சி சொன்ன உடனே பாருங்க துக்கம் வந்துருச்சு அவனுக்கு. அதாவது ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஐஸ்வர்யத்துல மயக்கம் இருக்கக்கூடாது, அடிக்ஷன் இருக்கக்கூடாது. இவன் ஐஸ்வர்யத்துக்கு அடிக்ஷனா இருக்கிறதால அந்த ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு அவனால போக முடியல. ஆனா அவன்கிட்ட இருக்க குறைய அவனாலே தெரிஞ்சுக்க முடியல பாருங்க. ஐஸ்வர்யத்துக்கு அவன் அடிக்ஷனா இருக்கான், அவன் ஐஸ்வர்யவானா இருக்கான், நல்லவன். ஆனா அவன் பர்ஃபெக்ட், எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் சொல்லும்போது அவன்கிட்ட குறை இருக்கு. ஐஸ்வர்யம் இருக்குதால அவன் கெட்டவன் சொல்றது இல்ல, அவன் தானே சொன்னான். ஆண்டவர் அவனை கூப்பிட்டு நீ ஐஸ்வர்யத்தெல்லாம் கூட்டிட்டு வான்னு சொல்லலையே. ஆண்டவர் பாருங்க, போறவனை கூப்பிட்டு நீ ஐஸ்வர்யமா இருக்க, நீ எல்லாத்தையும் வித்துட்டு வா, உன்கிட்ட குறைவு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லல. இவனா அவர் கையில நான் இதெல்லாம் செய்யறேன், நான் என்ன செய்யணும் நித்திய ஜீவன் அடையிறதுக்கு. நித்திய ஜீவன்றது என்ன? பர்ஃபெக்ஷன், பரலோகத்துக்கு போற வழி. நித்திய ஜீவன் அடைஞ்சாலே பரலோகத்துக்கு போயிடலாம். பர்ஃபெக்டா இருக்கணும், பரலோகராஜ்யம் இருக்குன்னு தானே சொல்றாரு. வான்னு சொல்லிட்டாரு, என் கூட வா, ஐஸ்வர்யத்துல வித்துட்டு என் கூட வா. அப்ப அவர் கூட போனாலே பரலோகராஜ்யம் நிச்சயம் இல்லையா? யாரும் நாம பர்ஃபெக்ட் நினைச்சோம்னா நிச்சயமா பர்ஃபெக்ட் இல்ல. ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சு இருதயத்துல ஆண்டவர் நம்ம பேசும்படி கேட்கணும் பாருங்க. ஆண்டவரே சித்தம் என்ன எனக்கு சொல்லுங்க, நான் என்ன செய்யணும். வேதத்தை தியானிச்சு வாசிக்கணும். நீங்க ஆண்டவரோட சித்தத்தை தெரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவரே நான் பரலோகராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு நான் தயாராகணும். புலோகராஜ்யத்திலே நான் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறணும். என் பாவங்களெல்லாம் நீங்க மன்னிச்சு என்னை ஏத்துக்கணும். ரத்தத்தால என்னை கழுவி சுத்திகரிங்க. வாழற காலத்துல நான் மட்டும் சமாதானம் சந்தோஷத்தோட வாழணும்னு நினைக்காம மற்றவங்களுக்கும் சமாதானம் உண்டாகும்படி வாழறவனா, மற்றவங்க பிரச்சனைகளை தீர்க்கிறவனா, மற்றவங்க கஷ்டத்தை உணர்றவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க கற்பனையெல்லாம் கை கொண்டு வாழணும். உண்மை நான் எப்பவும் துதிக்கணும், பிறரை நேசிக்கணும். இப்படி நான் உம்மை சார்ந்து வாழும்படி உம்முடைய அன்பை
கிருபைய பெற்று சமாதான சந்தோஷத்தோட வாழும்படி என்ன நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிச்சு கேளுங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பம், உங்க சார்ந்தவங்க எல்லாருமே சமாதான சந்தோஷத்தோட வாழ முடியும். ஆண்டவர் நிச்சயமா உங்களை நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவுக்கு வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.